எழுதிக்கோங்க கொஸ்டின் டேக். ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா தேர் அண்ட் திஸ். ஓகேவா? ஸோ தேர் அண்ட் திஸ் வரும் பொழுது அது ஸ்டேட்மெண்ட்ல அது கொஸ்டின் டேக்ல என்னவா மாறும் அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்க தேர் வந்துச்சு அப்படின்னா அது எகெயின் கொஸ்டின் டேக்ல என்னதான் வரும்னு பார்த்தீங்கன்னா தேர் தான். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் there are not many plants in this place. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம இதை கொஸ்டின் டேகா மாற்றணும் அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் இங்க நம்ம வேர்ப் பார்ப்போமா? ஸோ இந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர். கரெக்டா? ஸோ இங்க ஆர் இருக்கும்போது இங்க நாட் வந்துடுது. ஸோ அதனால இது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ கொஸ்டின் டேக்ல வரும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா என்னவா மாறிடும்? உங்களுக்கு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போ ஆர் எகெயின் இந்த தேர் அப்படின்றது உங்களுக்கு தேரா தான் வரும். ஓகேவா? ஸோ ஆர் தேர் கொஸ்டின் மார்க். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் திஸ். திஸ் இஸ் மை புக். ஸோ இது ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் மை புக் வரும்பொழுது எகெயின் ஸோ கொஸ்டின் டேக் இது என்னவா மாறும்? ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவ். ஸோ கொஸ்டின் டேக்ல வந்து நெகட்டிவ் கொண்டு வரணும். ஸோ இஸ்இன்ட். தென் இந்த திஸ் அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணுது? புக். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து உயிர் இல்லாத பொருள். கரெக்டா? ஸோ அப்போ என்ன வரும்? இட். இஸ்இன்ட் இட். ஓகேவா? கொஸ்டின் மார்க். சரியா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இம்பரேட்டிவ் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ரெக்வஸ்ட். ஓகேவா? ஸோ ஒருத்தங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறது. ஓகேவா? ஸோ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்துச்சு அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் எழுதி போடுறேன். டோன்ட் பி லேட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கொஸ்டின் டேக்ல எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தங்களை ரெக்வஸ்ட் பண்ணியோ இல்லை இந்த மாதிரி செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இம்பரேட்டிவா சொல்லும் பொழுது டைரக்டா அந்த இடத்துல என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா வில் யூ. ஓகேவா? ஸோ இங்க டோன்ட் பி லேட் அப்படின்றது யாராவது ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா வில் யூ. ஸோ நேத்து நேத்து ஒரு எக்ஸாம்பிள் இதே மாதிரி பார்த்தோமா எக்ஸம்ஷன்ல லெட்ஸ் கோ ஃபார் அ வாக். ஸோ இப்போ லெட் வரும் பொழுது லெட்ஸ் கோ ஃபார் அ வாக், வாக்கிங் போகலாம் அப்படின்றது இந்த இடத்துல யாரை சொல்றாங்கன்னு தெரியல. ஓகேவா? சரி, ஓகே. நான் இன்னும் அதோட ரிப்பீட் பண்றேன். ஸோ இப்போ இந்த ரெண்டுமே சேர்த்து சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்க இந்த இடத்துல நம்ம நேத்தே இது பார்த்தோம்ல லெட்ஸ் கோ ஃபார் அ வாக் அப்படின்றப்போ லெட் வந்துச்சு அப்படின்னாலே நான் இங்க என்ன யூஸ் பண்ணணும்னு சொன்னேன்? ஷால் வி. கரெக்டா? ஸோ அதே மாதிரி சேம் திங் இங்க நம்ம ஒருத்தவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி சொன்னோம் அப்படின்னா டைரக்டா நீங்க என்ன யூஸ் பண்ணிடலாம்னு பாத்தீங்கன்னா வில் யூ. ஓகேவா? ஸோ டோன்ட் பி லேட், லேட் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ அப்போ இந்த இடத்துல ஒருத்தவங்க கிட்ட நம்ம ரெக்வஸ்ட் பண்றது கொஸ்டின் டேக்ல என்னவா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில் யூ. இங்க நம்ம சப்ஜெக்ட் எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஓகேவா? ஸோ டைரக்டா நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம்? வில் யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ ப்ளீஸ் பி குவைட் அப்படின்னு சொல்றோம். கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றதும் என்னதான் வில் யூ.
ஓகேவா? பட் ஆனா இந்த இடத்துல வந்து அவங்க யாரை மென்ஷன் பண்றாங்க அப்படின்றது இருக்கு. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பொறுத்து மாறும். ஓகேவா? ஸோ இதுவே இன்கேஸ் அங்க வில் தே வந்திருந்தாலும் தே வர சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால மேக்சிமம் உங்களுக்கு ரெக்வஸ்ட் வந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பா ஆப்ஷன்ஸ்ல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா வில் யூ வந்து வரும். ஓகேவா? இது வந்து ஒரு எக்ஸம்ஷனல் கேசஸ் தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? லெட் வந்தா ஷால் போடணும். ஓகேவா? இந்த மாதிரி ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா வில் போடணும். காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ பிராக்டிஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், ஹீ இஸ் ஸ்டில் ஸ்லீப்பிங். ஆ, வெரி குட். ஸோ ஹீ ஈஸ் அப்படின்றதுல ஈஸ் நமக்கு என்னவா சேஞ்ச் ஆகும்? இஸ்இன்ட். தென் ஹீ அப்படியே வரும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி. மேம் அப்புறம் ரெக்கார்ட் பண்ணும்போது லெஸ் தென் 1 GB தான் இருக்குன்னு வந்துச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. யூ கோ டு ஸ்கூல். ஸோ இந்த இடத்துல கோ அப்படி இங்க எந்த ஒரு ஆக்சிலரி வேர்புமே கொடுக்கல. ஸோ அப்போ கோ அப்படின்றது என்ன டென்ஸு? ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேவா? ஸோ ஆக்சிலரி வேர்ப் இல்லை அப்படின்னா நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? டூ. ஓகேவா? தென் அதே மாதிரி இது பாசிட்டிவா இருக்கிறதுனால நம்ம இங்க நெகட்டிவா மாறணும். ஸோ டோன்ட் யூ. வெரி குட். ஆப்ஷன் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், லெட்ஸ் கோ ஃபார் அ வாக். ஸோ இப்போ தானே பார்த்தோம், என்ன வரும்?
வெரி குட், ஷால் பி. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். ஒன் செகண்ட். Fourth question B answer, correct. Then fifth question, nobody. So last நேத்து நான் சொல்லி கொடுத்தேனா, so nobody அப்படின்றது இங்க எதை இண்டிகேட் பண்றது அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ், கரெக்டா? அப்போ நமக்கு ஆன்சர் எதுல வரணும்? பாசிட்டிவ்ல வரணும். ஸோ கால்ட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ். ஸோ டிட் தே. ஓகேவா? ஸோ ஃபிஃப்த் ஒன்னுக்கு சி நோட் பண்ணிக்கோங்க. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த செஷன் இதோட நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதுல கொஞ்சம் இஷ்யூஸா இருக்கு. ஸோ நான் எகெயின் திரும்ப லாகின் பண்றேன். ஓகேவா? ஸோ நீங்க இதை எண்ட் அப் பண்ணிட்டு திரும்பவும் லாகின் பண்ணுங்க. ஓகேவா? நான் இப்போ இதை ஸ்டாப் ஷேர் பண்றேன். ஸோ எகெயின் திரும்பவும் நான் ஸ்டார்ட் பண்றேன். எகெயின் மறுபடியும் நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேவா?